வந்தே மாதரம். பாரத ரத்னா விருது கொடுப்பது யார், வாங்குவது யார்? நேரு. நேரு எல்லாம் நேரு தான். யார்? ரங்கராஜ் பண்டே ஆராய்ச்சி பண்ணிட்டாரு. இல்லைடா பாரத ரத்னா கொடுத்தது நேரு கொடுத்தாரா, வாங்கினது அப்படியே வாங்கி வலது ஏழை கொடுத்து இடது ஏழை வாங்கிட்டார் போல இருக்குது. பயங்கர ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அவர். ஆச்சரியமாக இருக்குது. டாடாடா தம்பி, உனக்கு கூட ஒரு பாரத ரத்னா கொடுத்துடலாம், பாரத ரத்னா கொடுத்துடலாம். அதே ஆராய்ச்சி கொஞ்சம் ராஜீவ்காந்தி கேஸ்லேயும் பண்ணுறது தானே. 2020 உங்கள் மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன சொல்லிச்சுன்னா, இப்பொழுது ராஜீவ்காந்தி கொலைக்காக சிறையில் இருப்பவர்கள் வெறும் அம்புதான், வில்லை யார் என்று தேடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்கள் மத்திய அரசாங்கம் சொல்லிச்சு. அப்புறமா அம்பித்ஷான்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் கேஸை க்ளோஸ் பண்ணிட்டார். வில்லு யாருன்னு தெரியும், எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரியும், ஊர் உலகத்துக்கே தெரியும். 1991 ஜூலை மாதமே ராஜேந்தர் ஜெயின் அப்படிங்கிறவன் ராஜீவ் கொலைக்கு காரணம் சந்திராசாமி தான் அப்படின்ட்டான். அப்போ 2004 சிபிஐ போய் ஃபெர்ரா கோர்ட்டில் சொல்லுது, எங்ககிட்ட போட்டி நிறைய ஆவணம் இருக்குன்ட்டு. இப்படி மாற்றி சொல்லி சந்திராசாமி போய் சேர்ந்துட்டாரு. ஆனால் சோனியா அவங்க சந்திராசாமி பிடிக்கல, யாரும் பிடிக்கல, ராகுலும் பிடிக்கல, பிரியங்கா பிடிக்கல, ஏன் அவங்க மோடி கூட பிடிக்கல மோடி. ஆனால் அந்த காமெடி என்ன சொல்லுவாருன்னா, அரசியலமைப்பு சட்டத்தை 75 முறை வேட்டையாடுவது காங்கிரஸ். பிரதமர் மோடி, நீங்கள் ஒரே ஒரு வேட்டையாடுங்க சார். சந்திராசாமி ஒரு வேட்டை, ஒரே ஒரு அம்பு விடுங்க. வில்லு தானே நீங்கள் வில்லு கையில் இருக்குல்ல, ஒரே ஒரு அம்பு விடுங்க. ராகுலில் பார்த்து அதில் சந்திராசாமி அப்படின்னு பெரிய பேனர் கிட்ட விடுங்க, கதை முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு அரசியலமைப்பு சட்டத்தை 75 முறை வேட்டையாடியது காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா கூத்து எடுத்துட்டீங்க. இந்த தேசத்தை நாசமாக மூட மாட்டேங்க கொடுத்துருது. அந்த கிறுக்கு பயிட்டு கொண்டு நீங்கள் கொடுத்துட போறீங்க தான். ஜெய்ஹிந்த்.